அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நான் உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். அதாவது முத்து படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். ரஜினி சொத்தெல்லாம் ஏமாந்துட்டு அப்பாட்ட போய் பேசிட்டு ஒரு போட்டோ முன்னாடி, ஏமாறுறவனோட ஏமாந்தவன் தான் குற்றவாளியப்பா அப்படின்ட்டு. நான் ஏமாந்துட்டப்பா, முன்னாடி குற்றவாளியா நிக்கிறேன். இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தங்க ரேட்டு மலை அப்படி ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் எல்லாம் தங்கத்தை எப்படியாவது சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. தப்பு கிடையாது. ஆனா காரைக்கால், அப்புறம் நாகூர், நாகப்பட்டினம், இந்த 3 மாவட்டத்தில் உள்ள நடுத்தர மக்கள், ஏழைங்களுக்கு இந்த விஷயத்துல விழிப்புணர்வு கம்மியா இருக்கு. எந்த விஷயத்துலன்னா, தங்கத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு தங்க நகை சீட்டு போய் போடுறாங்க. சரிங்களா? அந்த விஷயத்துல முக்காவாசி நண்பர்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. எப்படியாவது சேர்த்துற மாட்டோமா நகை அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்றாங்க. என்னன்னு வச்சுங்களேன், இப்ப உதாரணத்துக்கு ஒரு நகை கடையில போய் போனீங்கன்னா 36 மாசம் இல்ல ஒரு 24 மாசம்னு சொல்லிட்டு நகை சீட்டு வரும். இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப நானே இருக்கேன், ஃபரூக் என்ன பண்ணுவாரு, ஜனவரி இன்னைக்கு 2026, சரிங்களா? நேற்று கிராம் கிராம் ரேட் ஒரு கிராம் 22 கேரட் 12,520 ரூபாய் என்னமோ போட்டிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், போய் 10,000 ரூபாய் சீட்டு கொடுப்பேன். ஜனவரி 2026 முதல் மாசம், 36 மாசத்துக்கு சேர்றேன், 3 வருஷத்துக்கு சேர்றேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு கிராம் இன்னைக்கு 12,520 ரூபாய் உதாரணத்துக்கு சொல்றேன். 10,000 நான் போய் சீட்டு கொடுப்பேன். முக்காவாசி கடைகள்ல என்ன பண்றாங்கன்னா, முதல் மாசம் 10,000 வரவு, சரிங்களா? பிப்ரவரி 2026 அடுத்த மாசம் 10,000 வரவு. அப்ப அடுத்த மாசம் என்ன இருக்கும், 12,820 ரூபா இருக்கும் கிராம் ரேட்டு. இப்படியே கட்டிக்கிட்டே வருமா. ஒவ்வொரு மாசமும் நான் 10,000 கொடுக்க ரேட்டு ஏறிக்கிட்டே போகும். சரியா? நீங்க என்ன பண்ணணும்னா, நகை சீட்டு ஜாயின் பண்ணும் போது உங்களோட கணக்கு நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க, 3 வருஷம் 36 மாசம் கட்டிருப்பீங்க. உங்க உழைப்பை கொடுத்து 3,60,000 பணம் கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? நீங்க ஜாயின் பண்ணது ஜனவரி 2026 10,000 கொடுத்துருப்பீங்க. ஜனவரி 26, பிப்ரவரி 27, 28, 3 வருஷம் 36 மாசம் கழிச்சு 2029 ஜனவரி தான் நீங்க அந்த 3,60,000 ரூபாய்க்கு உள்ள நகையை போய் எடுக்க முடியும். முக்காவாசி கடைகள்ல என்ன பண்றாங்கன்னா, நகை சீட்டுங்கிற பேர்ல நீங்க போய் கொடுத்த விதத்துக்கு 10,000 வரவு மட்டும் தான் வைக்கிறாங்க, காசுங்கிற பேர்ல. ஜனவரி 2026 அன்னைக்கு கிராம் ரேட்டு 12,820 ரூபா இருக்கும். 2029 வாக்குல ஒரு கிராமோட ரேட்டு உங்களால கேரண்டியா சொல்ல முடியாது, 18,000 ரூபா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், 18,000 ரூபா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 3,60,000 டிவைட் பை 18,000 போட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 2.5 பவுன் தான் வரும். ஒரு பவுனுங்கிறது 8 கிராம், 2.5 பவுனுங்கிறது 20 கிராம் தான் நீங்க எடுக்கலாம். சரியா? அப்ப நீங்க நகை சீட்டு ஜாயின் பண்ணும்போது 1க்கு 3 கேள்வி நீங்க நல்லா தெளிவா கேட்கணும். இந்த நகை சீட்டு ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, முதல் விஷயம், அந்த நகைக்கடைக்காரங்க உங்களுக்கு 10,000 வர வைக்க கூடாது, கிராம்ல தான் வர வைக்கணும். கிராம்ல வர வச்சாதான் உங்க கொடுக்குற காசுக்கு நீங்க கிராம கோல்டு தங்க நகைய வர வைக்கிறாங்கன்னு அர்த்தம். காசுல வர வச்சாங்கன்னா நீங்க ஏமாறுறீங்க, அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். கவனமா இருங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு கிராம் 12,820 ரூபான்னு வச்சுங்களேன், நான் 10,000 கொடுக்குறேன். 10,000 டிவைட் பை 12,820 ரூபா போட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 800 மில்லி வரும் 22 கேரட். ஜனவரி 2026 800 மில்லின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு போட்டு பாருங்களேன். அதே ரேட்ல போட்டு பாத்தீங்கன்னா ரேட்டு ஏற கொஞ்சம் மில்லி கம்மியாகும். 3 வருஷம் போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்க கணக்குல இருந்து ஒரு 8 கிராம் கூடுதலா வரும். முதல் விஷயம், சரியா? அதனாலதான் சில நகை கடைகள்ல நகை சீட்டு போன விதத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன், ஸ்கூட்டி பெப்பு தரேன், அது தரேன், இது தரேன்னு சொல்றாங்கன்னா ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். கவனமா இருங்க. எப்போதுமே நகை சீட்டு ஜாயின் பண்ணும்போது மாசம் 10,000 கொடுக்குறீங்கனாலும் சரி, 5,000 கொடுத்தீங்கனாலும் சரி, உங்க கணக்குல கிராம் கணக்குல தான் வர வைக்கணும். கிராம் கணக்குல வர வச்சாதான் நீங்க ஏமாற மாட்டீங்கன்னு அர்த்தம். 2வது, நகை சீட்டு ஜாயின் பண்ணும்போது நகைக்கடைக்காரங்கள்ட்ட கரெக்டா கேட்கணும். இந்த 3 வருஷத்துல நான் கட்டி முடிச்ச தடவை கிராம் கணக்குல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கேட்கணும். அடுத்தது, ஸ்டோன் நகை சிலத்துக்கு கொடுப்பாங்க. ஸ்டோன் நகை அக்செப்ட் பண்ணக்கூடாது. கல் நகை கொடுத்தாங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு பித்தலாட்டம் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அட்லீஸ்ட் ஃபுல்லா மெல்டிங் நகையா இருக்கணும். அட்லீஸ்ட் ஃபுல்லா கோல்டு ஃபுல் கவரிங். ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதிகமா நீங்க திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டோன் எடுத்துருவாங்க. ஒரு 2.5 பவுன்ல ஸ்டோன் அதிகமா இருக்குன்னா அட்லீஸ்ட் 1 பவுன் ஸ்டோன் இருக்கும். ஒரு 12 கிராமுக்கு தான் நகை இருக்கும். அப்ப எவ்வளவு, 20 கிராம் கொடுத்து 3,60,000 கொடுத்து வாங்கும்போது அதுல பாதி நட்டமா போயிடும் உங்களுக்கு. அதனால நகைக்கடைக்காரங்கள்ட்ட நகை சீட்டு ஜாயின் பண்ணும்போது 3,60,000 கொடுத்து நகையை மீட்கும் போது எந்த நகை எடுக்கணும், ஷோகேஸ்ல உள்ள நகையா,
ஸ்டோன் நகை இல்லாமையா, எந்த நகைன்னு சொல்லிட்டு தெளிவா கேட்டுக்கோங்க. நகை சீட்ல போய் மாசம் 10,000 ரூபாய் வரவங்கள பேர்ல காசை கொடுத்து ஏமாறாதீங்க. ஜாயின் பண்ணுங்க. நகை சீட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரே விஷயம், கிராம் கணக்குல வரவு வைக்கணும். அது நல்லா தெளிவா கேட்டுங்க. 10,000 வரவு கொடுத்து உங்களுக்கு அடுத்த மாசம் ஸ்கூட்டி பெப்பு தரேன், நீங்க 3 மாசம் தொடர்ந்து கட்டிட்டீங்க, மிக்சி தரேன், ஜார் தரேன், அது தரேன்னு சொல்லிட்டு போய் உங்க காசை கொடுத்து ஏமாறாதீங்க. இது முக்கால்வாசி நடுத்தர மக்களுக்கும் ஏழைங்களுக்காண்டி தான் முக்கால்வாசி இந்த விஷயத்த சொல்றேன். இதுல நிறைய பேர் ஏமாறுறீங்க. போய் எனக்கு தெரிஞ்ச நிறைய கடை இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, இருந்தாலும் மக்கள் உங்களுக்கு தெளிவு பெறணுங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்த சொல்றேன். கவனமா இருங்க, தெளிவா இருங்க. ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.